வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஏன்னா, இது ஏற்கனவே டைம் லேட் ஆயிருச்சு. அதனால வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிரலாம். அதாவது WWE வந்து இப்ப ஒரு புதிய ஒரு பேப்பரிய வந்து WWE நடத்த போறாங்க. அதாவது கிளாஸ் இன் பாரிஸ் அப்டின்ட்டு ஒரு புதிய ஒரு பேப்பரையும் நடத்த போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் அட் த கேசில் அப்டின்னு ஒரு பேப்பரையும் நடத்தாங்களா, அத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இப்ப வந்து கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற மாரி இப்போ WWE நடத்த போறாங்க. இது எங்க நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டா, பாரிஸ்ல நடத்த போறாங்க. பாரிஸ்ல நடத்த போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 31 வந்து இந்த கிளாஸ் இன் பாரிஸ் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடியே WWE வந்து பாரிஸ்ல வந்து ஒரு பேப்பர் நடத்தியிருக்காங்க. அதாவது ரெசல்மேனியா பேக்லாஷ் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பேப்பர் வந்து பாரிஸ்ல தான் WWE நடத்துனாங்க. அப்போ கூட நம்முடைய ஏஜே ஸ்டைல் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட் போச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவரோட டைட்டிலை வந்து யார் கூட டிஃபெண்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஏஜே ஸ்டைல், அதாவது ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் கூட தான் டிஃபெண்ட் பண்ணார். அதாவது பாரிஸில் தான் டிஃபெண்ட் பண்ணார். அதாவது பேக், அதாவது ரெசல்மனியோட பேக்லாஷ் அந்த பேப்பர் தான் டிஃபெண்ட் பண்ணார். இப்போ அந்த பாரிஸில் வந்து தான் இப்போ வந்து WWE வந்து ஆகஸ்ட் 31 வந்து மேட்ச் பண்ண, அதாவது ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க. அதாவது கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க. இது வந்து WWE ஒரு புது முயற்சி. அதாவது புதுசு புதுசாக பேப்பர்லாம் கொண்டுட்டு வராங்க. மொத்தமாக பழைய பேப்பரையெல்லாம் WWE கலட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலமாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ராயல் ரம்போ வந்ததும் போதும், எப்போ பாரு யாரை கேட்டாலும் பிராக் லெஸ்னர் எப்போ வருவார், பிராக் லெஸ்னர் எப்போ வருவார், பிராக் லெஸ்னர் எப்போ வருவார் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கேட்குற ஒரே கேள்வி எப்படின்னா, அதாவது பிராக் லெஸ்னர் எப்போ வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை தான் தொடர்ந்து இன்னமும் ஃபேன்ஸு கேட்டுக்கிட்டே வராங்க. அதாவது ராயல் ரம்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பிராக் லெஸ்னரும் அதே மாதிரி உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு, இவங்க 2 பேருமே இந்த ராயல் ரம்பிளில் இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த ராயல் ரம்போ நடந்து இதுக்குமே வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த ராயல் ரம்பிள் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாவே இவங்க 2 பேர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணு. அதாவது நம்ம பிராக் லெஸ்னர் வந்துட்டார் அப்படின்னாவே போதும், ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸுக்கு அப்படியே பூஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்மளோட பிராக் லெஸ்னர் வந்துட்டாருனாலே போதும், அடித்து தொடச்சு எல்லாத்தையும் எப்படியோ ஒரு 10 பேத்துக்கிட்ட மேலே வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுவார். ஏன்னா பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக கேட்குறது ராயல் ரம்பிளுக்கு வந்து எங்கள் தலைவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. ஆனாலும் இப்போ வந்து பிராக் லெஸ்னரோட நிலைமை சரியில்லாதனால பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி ஒருவேளை பிராக் லெஸ்னர் வந்து 2025 ராயல் ரம்பிளுக்கு வர்றாரு அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு WWE ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிராக் லெஸ்னர் பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷனான ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு பிராக் லெஸ்னர் வந்து அந்த 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளுக்கு வந்துட்டார் அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். உங்களோட ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து ராயல் ரம்பிளுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்முடைய 2024 வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ஒரு ஸ்மாக் டவுனில் வந்து மேட்ச் பண்ணுறப்ப இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் WWEக்கு வரல. ஏன்னா இப்போ வந்து க்யூர் ஆகிட்டார். அதாவது 2025 ராயல் ரம்பிளுக்கு வந்து கண்டிப்பாக ஏஜே ஸ்டைலில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மும்முரத்தில் இருக்காங்க. அதனால் அவரோட இன்ஜுரியும் வந்து இப்போ க்யூர் ஆயிடுச்சு. அதனால் ஏஜே ஸ்டைல் வந்து 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் மேபி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வரப்போகிறாரு. அதை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராயல் ரம்பிள் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் கலந்துருக்காரு. அதாவது கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அதாவது 2024 வந்து உங்களோட ஏஜே ஸ்டைல் வந்து மேட்ச் பண்ணியிருக்காருல்ல, அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் பண்ணியிருக்காரு. அதாவது நம்முடைய எல்லை நைட்டு, ஏஜே ஸ்டைலு, அதுக்கப்புறம் நம்முடைய ராண்டி ஓட்டன், ரோமன் ரெயின்ஸ் இவங்களுக்கான ஒரு திருவிழா ஃபேட்டல் 4-way மேட்ச் நடந்துச்சுல்ல, போன வருஷம் நடந்துச்சு. ஏன்னா அப்போ கூட ஒரு மேட்ச் பண்ணார். மேபி இந்த வருஷம் மிஸ் பண்ணிடுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார். அந்த 30 மன் அந்த ராயல் ரம்பிளில் உங்களோட ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஹிக்குலியோ வந்து ராயல் ரம்பிளுக்கு சஸ்பென்ஸாக ரிட்டன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போயிட்டுருக்கு. ஏன்னா ராயல் ரம்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சஸ்பென்ஸாக நிறைய ரெஸ்லர் வந்து ரிட்டன் வருவாங்க. அது இல்லாமல் நம்ம நினச்சி பார்க்காத ரெஸ்லர் கூட ஷாக்கிங்லி ரிட்டன் வருவாங்க. அதனால நம்மளுடைய ஹிக்குலியும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது ஹிக்குலியோ வந்து இப்போ WWE கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஷாக்கிங்காக நம்மளுடைய ஹிக்குலியோ கூட அந்த 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ சொல்லப்படுது. ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஹிக்குலியோ யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதாவது ஹிக்குலியோ வந்து இப்போ நம்மளுடைய டாமாலாங்கா இருக்காங்கல்ல, அவரோட நெருங்கிய பிரதர். அதாவது
கூட பிறந்த சகோதரர் தான் உங்களோட ஹிக்குலியோ. அந்த ஹிக்குலியோ வந்து WWE தான் இருக்கார். அதனால் 2025 ராயல் ரம்பிளில் ஹிக்குலியோ இருக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதிகமாகவே இருக்குது. அதாவது இவரெலாம் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்லாம் ஆகாதீங்க. WWE கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாரு. அதனால் அவரு வந்தார் அப்படின்னா இதில் வந்து எந்த விதத்துலேயும் WWEக்கு வந்து லாஸ் கிடையாது. வர்றாரு எப்படியும் எலிமினேட் தான் ஆக போகிறாரு. சும்மா ஒரு அப்பீரியன்ஸுக்காக வரலாம். அது இல்லாமல் அந்த நம்பர் கொஞ்சம் குறையுமே, அதாவது 30 மேன் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து நம்முடைய நம்ம ஹிகுலியா வந்தால் அதில் ஒன்றும் எந்த இது கெட்டு போகிறது கிடையாதுல்ல. அதனால் வந்துட்டாலும் நம்ம எதுவும் பேனிக் ஆக வேணாம். மேபி அவர் ஃபஸ்ட்டு வர்றாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை ஹிக்குலியோ வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நடக்க போகிற ராயல் ரம்பிளில் யாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதாவது இப்போ வந்து ராயல் ரம்பிளில் யார் தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பெட்டிங் ஆட்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான்சினா தான் இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து இப்போ ஜான்சினாக்கு தான் ஃபேவராக போயிட்டுருக்கு. 2வதாக யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு, 3வதா சிஎம் பங்க்கு, 4வதா உங்களுடைய செத் ரோலின்ஸு, 5வதா ட்ரூ மேக்கின்டையர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லாருமே ஒரு டாப் 1 காய் தான். அதாவது ஜான்சனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஜான்சனாவுக்கு கடைசி ராயல் ரம்பிள் இது தான். இதை விட்டுட்டார் அப்படின்னு கேட்டால் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட வந்து இப்போ எல்லாமே இருக்குது. அதாவது பால் ஹேமனாக இருக்கட்டும், அதேமாதிரி உலாஃபலா மாலையாக இருக்கட்டும், ஓஜி பிளட்லனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அவருக்கு இப்போ தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த டைட்டில், அதுக்காக அவர் வின் பண்ணுவார்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து சிஎம் பங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎம் பங்க் வந்து 2024 வந்து அவரோட வாய்ப்பை பறி கொடுத்துட்டாரு. அதனால் 2025 நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். வின் பண்ணி அகைன் கோடி நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி நான் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் என்னோட கனவையும் நிறைவேற்றிக்குவேன். அதேமாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த டைட்டிலே நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செத் ரோலின்ஸ் ஒரு பக்கம் வந்து நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், வின் பண்ணி நான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கம் சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய ட்ரூ மேக்கின்டையர் ஒரு பக்கம் சொல்கிறார். அதாவது இந்த ராயல் ரம்பிளில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்கவே முடியல. ஏன்னா இப்போ நான் சொன்னல இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கடைசி நிமிஷத்தில் கொள்ளாமலாம். அதாவது இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் அப்படியே கூட இப்போ ஜான்சனா வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேவராக போகுது அப்படின்னா அடுத்த நிமிஷமே இது வந்து யாருக்கு ஃபேவராக போகுதுன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட போகலாம், அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் கூட போகலாம். அதனால் அது ராயல் ரம்பிளுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது, 2 நாளோ 3 நாட்கள் தான் இருக்குது. அதனால் மேபி எப்படி வேணுமாலும் மாறலாம். அதாவது இப்போ ஜான்சனா இருக்கிறான்னு கேட்டால் கோடி கூட வரலாம், சிஎம் பங்க் வரலாம், செத்து வரலாம், அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணுமாலும் மாறலாம். மேபி இந்த 2025 ராயல் ரம்பிளில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.